வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது நான் பார்த்த படங்கள் அது கிடையாது, தமிழ் சினிமா செய்திகளும் கிடையாது. உங்களுக்கே தெரியும், நம்ம சேனலில் அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டோன்னா கிரிக்கெட்டை பற்றி வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சில வீடியோக்கள் போடுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப ரேராக வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவரை பற்றி வந்து பார்த்துக்கிட்டோன்னா அப்போ 1-2 வீடியோ போடுவோம். இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டோன்னா யார் பார்க்கணும் அப்படின்னா, நான் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு நியூட்ரல் ஃபேன். எனக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா விஜய்னு இல்லை, அஜித்துன்னு இல்லை, எந்த நடிகரும் பிடிக்காது. நான் வந்து பார்த்தா ஒரு நியூட்ரல் ஃபேன். நான் வந்து பார்த்தா டிஎம்கேவும் கிடையாது, ஏடிஎம்கேவும் கிடையாது, நான் வந்து பார்த்தா என்டிகேவும் கிடையாது, டிவிகேக்கும் கிடையாது. அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா விஜய்க்கு ஆதரவாகவும் சரி, விஜய்க்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா எதிர்ப்பாகவும் சரி, முக்கியமாக விஜய் ஃபேன்ஸ்க்கு எதிர்ப்பாகவும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த வீடியோவில் கொஞ்சம் காட்டமான சாடல்கள் இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கே தெரியும், ரீசெண்டாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம விஜயோட மனைவி சங்கீதா வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவர்கள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எனக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா விஜய் வேண்டாம், ஸோ அதனால் நான் வந்து பார்த்தா அவரை வந்து பார்த்துக்கிட்டோன்னா டைவர்ஸ் பண்ண ஆசைப்பட்றேன், எனக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவர்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டோன்னா வாழை பிடிக்கும், ஸோ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ட்டு கோர்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்க அதுக்காக நான் சொன்ன காரணங்கள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா 1999 கிட்டத்தட்ட 2026 வரைக்கும் பார்த்துக்கிட்டோன்னா இப்போ கல்யாணம் பண்ணி இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க 2021 பார்த்துக்கிட்டு நான் அவர் கூட இல்லை, நான் பிரிஞ்சுட்டேன், நான் தனியாக தான் வந்து இருக்கிறேன். அவர் வந்து பார்த்துக்கிட்டா திருமணத்தை மீறிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை கூட ஒரு உறவில் இருந்திருக்கா அவர். அதை வந்து பார்த்துக்கிட்டு நாங்கள் பல முறை சொல்லியும் அதை வந்து பார்த்தீங்கன்னா திருத்திக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் திருத்தவே இல்லை. அவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா வெளியே போன ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இணையதளங்களை போட்டு எங்களை வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டுன்னா மனசை கஷ்டப்படுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்துக்கிட்டுக்கிட்டோன்னா ரொம்ப ஃபினான்ஷியல் ரீதியாக வந்து பார்த்துக்கிட்டு எனக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ட்ரபிள் கொடுத்தாங்க. நீ தான் மாதம் செலவு பண்ணணும், வைக்கணும், அப்படிங்கிற ட்ரபிள் கொடுத்தாங்க. அதே மாதிரி இங்கே தான் போகலாம், இங்கே தான் போகக்கூடாதுங்கிற மாதிரியும் ரொம்ப வார்த்தைகளாலும் வந்து பார்த்துக்கிட்டோம் ரொம்ப துன்புறுத்தினாங்க. அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி எனக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டோன்னா மனசு கஷ்டமாகி போச்சு. அதனால் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா விஜய்கிட்டேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வேணும்னு கேட்டிருக்காங்க. முதல்ல சங்கீதாங்கிறவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிடையாது, இந்தியாவும் கிடையாது. அவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா இலங்கையை பூர்வீகமாக கொண்ட, தமிழ் தேசியத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு நபர். அவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா லண்டனில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா குடிபெயர்ந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரோட குழந்தை. அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா லண்டனில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நிறைய தொழில்கள் இருக்குது. அவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா பணத்துக்கும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா குறையான ஆள்லாம் கிடையாது. அவங்க வந்து பார்த்தா கொஞ்சம் செழிப்பான ஆளுங்க தான். நம்ம சுந்தரபாணி படத்தில் இந்த பக்கம் நம்ம இப்படியோ அந்த பக்கம் அவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்துக்கிட்டோம் லண்டனில் கொஞ்சம் மிகப்பெரிய பெத்த பாட்டி தான், பெரிய கை தான் வச்சுக்கலாம். அப்படி இருக்க அந்த பெரிய கை பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டோன்னா விஜயை வந்து பார்த்துக்கிட்டோன்னா லவ் பண்ணி விஜயோட ரசிகையாக இருந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. அப்படி கல்யாணம் பண்ணி நான் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 25 வருஷமாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா 2 பெண் குழந்தைகள் இருக்குது. இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி அவங்க போகிறனால எனக்கும் சரி, மனைவி குழந்தைகளுக்கும் சரி ரொம்ப உளவியல் ரீதியாக வந்து பார்த்தா ரொம்ப டார்ச்சராக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்து விவாகம் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஜீவனம்சமாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா சொத்தில் பங்கும் ப்ளஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நான் நீலாங்கார வீட்டில் நான் தங்குறதுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எனக்கு இந்த கோர்ட்டு செலவு, இந்த கேஸ் நடக்கிற வரைக்கும் உண்டான செலவுகளையும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா விஜய் தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க தரப்புலேருந்து நான் பார்க்கும்போது நான் ஒன்றுங்க, இப்போ மீடியாவில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நேற்றுக்கு சாயந்தரம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 5 மணி வாக்கில் இந்த விஷயம் வந்துச்சு. அப்போருந்து பார்த்துக்கிட்டோன்னா அனைத்து மீடியாக்களுமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா இதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா பக்கத்துக்கு பக்கம் பரபரப்புன்னு ஒவ்வொரு பக்கத்தையும் வந்து பார்த்தா பெருசாக வந்து பார்த்தா போட்டது. அது வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டோன்னா இது பண்ணாங்க. நான் இல்லைன்னா சொல்லவே இல்லை. அவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா இது வந்து பார்த்துக்கிட்டோன்னா வேறு ஒரு இது ஏற்கிறாங்க. அதாவது ஓப்பனாக சொல்கிறேன்னா டிஎம்கேலேருந்து பார்த்துக்கிட்டோன்னா சங்கீதாவை ஏற்கிறாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ விஷயத்துக்கு நான் வரேன். அவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா காசுக்கு குறைவில்லாத ஆளுங்க. சங்கீதாங்கிறவங்க ஃபேமிலி வந்து பார்த்தா காசுக்கு குறைவில்லாத ஆளுங்க. இதை விஜய்கிட்டே வந்து பார்த்தா ஓப்பனாக கிட்ட கொடுத்துருப்பா. அப்படி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரியர் உச்சத்தை விட்டு வந்திருக்கீங்க அப்படி இல்லை. அப்படிங்கும்போது இல்லைங்க எனக்கு வாழை பிடிக்கலாம், எனக்கு வந்து பார்த்தா ஸ்மூத்தாக போய்க்கலாம், ஸோ அதனால் வந்து பார்த்தா எனக்கு ஸ்மூத்தாக கொடுத்துருங்க அப்படின்னா அவரே வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஐயா சாமி போயிட்டு வாங்கன்னு நிம்மதியாக கொடுத்துருப்பா அப்படி. ஆனால் வந்து பார்த்துக்கிட்டோன்னா டிஎம்கே வந்து பார்த்துக்கிட்டு இதை வந்து பார்த்தா பிளான் பண்ணி அவர் வந்து பார்த்தா அவங்க மாதிரி இது மாதிரி கேஸ் போட வச்சு இது பண்ணிட்டாங்க.
கடைசி பிரம்மாசத்தை இறக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு வந்து பார்த்தா போட்டிருக்காங்க. காசுக்கு அவங்ககிட்ட என்னங்க குறை? பெட்ரோல் பங்கோட பெட்ரோல் கிணறோட முதலாளியோட பொண்ணு அவங்க. விஜயை வந்து பார்த்துக்கிட்டா இங்கே வந்து பார்த்தா குறைஞ்சபட்சம் எப்படியும் ஒரு 1000 கோடி ரூபாய் சொத்து இருக்கும் அவருக்கு. இப்போ இன்றைக்கி லெவலுக்கு எடுத்தாலும் ஒரு 1000 கோடி சொத்து இருக்குன்னு வச்சுங்களேன். அவரும் சொல்கிறா அப்படி நான் கெரின்னு உச்சத்தை விட்டு சொல்லியிருக்காப்புல. படத்துக்கு மினிமம் 200 கோடினா வச்சாலும் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டா படத்துக்கு 100 கோடி சம்பாதிக்கிட்டு இருக்கா. அப்படி வச்சாலுமே வந்து பார்த்துக்கிட்டா குறைஞ்சபட்சம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 1000 கோடி சொத்து அவருக்கு இருக்கும். அப்படி சொத்து இருக்கும்போது அவங்களுக்கு காசுக்காண்டி இதை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சில பேர் வந்து பார்த்தா சொல்கிறலாம் எனக்கு கேட்கும்போது என்ன இளவுடா நம்ம மனுஷன் இந்த உலகத்தை மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காசுக்காண்டி இதை பண்ணலை. ஓப்பனாக சொல்லணும், காசுக்காண்டி இது பண்ணவே இல்லை. அவங்களோட முழு மனசை வெறுத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்துக்கிட்டா 4 வருஷமாக வந்து பார்த்துக்கிட்டா வெறுத்து மனசு ஒவ்வாமல் மனசுக்கு ஒப்புக்காமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வந்து பார்த்துக்கிட்டா அப்ளை பண்ணியிருக்காங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 2025 அடிச்சு 26 மாற்றிருக்காங்க இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அதை வந்து பார்த்துக்கிட்டா சரி சில நாள் வார் பார்ப்போம். இப்போ என்ன எலெக்ஷன் வேறு வரப்போகுது, கட்சியில் வேறு இருக்கா அப்படி. ஸோ அதனால் பார்த்துக்கிட்டா அவர் அப்படியே விட்டுருவோம், நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்தாலும் அவங்களாம் ரொம்ப பொறுக்க முடியாததுக்கப்புறம் வந்து பார்த்து நம்ம அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா 25 வருஷமாக கூட வாழ்ந்துருக்காங்க அவங்க. 1 மணி நேரம் இருந்து 1 மணி நேரம் வந்து பார்த்துக்கிட்டா வாழ்ந்து 2 பிள்ளைங்களை பெற்று இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவரம் தெரிஞ்ச வயசு ஆகி போச்சு. அப்படிங்கும்போது அவங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா காசுக்காண்டி பண்ணிட்டாங்க, கைகூலியாக மாறிட்டாங்க. சில அரசியல் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதை அவங்களை ஏவி விட்டாங்கன்னு சொல்கிறது அபத்தமான போய். இதை இப்படி சொல்கிறவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்காண்டியாக பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது ஒரு காரணம். அது அடுத்த வருஷமாக வரேன் நான். இதை வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதாவோட இடத்துல யோசிச்சு பாருங்கள். சரி, ஏன்னா சங்கீதா வந்து பார்த்துக்கிட்டா தெரியும் அவங்களுக்கு விஜய் வந்து பார்த்தா எப்படிப்பட்ட ஆள். அவருக்கு வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டா எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா விஜய்க்கு வந்து பார்த்தா ஃபேன்ஸ் இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா அவருக்கான வரவேற்பு இருக்குது, அவருக்கும் அவர் கட்சிக்கான எதிர்பார்ப்பு உளவியல் ரீதியாகவும் சரி ஆன்லைனில் சோசியல் மீடியாவில் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, எந்த அளவுக்கு ரசிகர்கள் அவரை வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அவங்க வந்து பார்த்துக்கிட்டா இப்படி ஒரு முடிவெடுத்து இதை கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா ரியல் சிங்கப்பன் அவங்க தான். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தானே வந்து பார்த்தா கடிப்பாங்க வைப்பாங்க, தானே வந்து பார்த்தீங்கன்னா அவதூறாக பேசுவாங்க தெரிஞ்சிருந்தோம் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபேன்ஸை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் இப்படி பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா வெறுத்து பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து தயவு செஞ்சு இந்த மீடியாக்கள் சிலர் தான் பேசிட்டு உட்காந்தாங்க, சில கைகூலிகள் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டிஎம்கேவோட கைகூலியாக மாறிட்டாங்க, டிஎம்கே மூலியமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத நிப்பாட்டிட்டு அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து தயவு செஞ்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் படுத்தாமல் அவங்களோட உணர்வுகளை மதிப்பீங்க நான் நம்புகிறேன். அதே மாதிரி விஜய் தரப்பில் வந்து பார்த்துக்கிட்டா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை முடிவு பண்ணியிருக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுங்க. எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அதாவது 2021 பார்த்துக்கிட்டா அவங்க 2 பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை போகலை வைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டா அரசு நியூஸ் வந்துச்சு. இதில் வந்து பார்த்துக்கிட்டா சில பேர் வந்து பார்த்துக்கிட்டா பட்டாமல் சொல்லிட்டாங்க விஜய்க்கு அவங்களுக்கு வந்து பார்த்தா மனசாபம் இருக்குது, விஜய் பையன் வந்து பார்த்துக்கிட்டா கூட இல்லை, பொண்ணு லண்டனில் படிக்குது, விஜய்க்கு மனைவிக்கு சில பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் விஜயோட ஃபேன்ஸ் இன்றைக்கி இருக்க அந்த விர்ச்சுவல் வாரிஸ் வந்து பார்த்துக்கிட்டா தயவு பண்ணி இதை அரசியல் படுத்தாதீங்க. அவங்க குடும்பத்தினால தனிப்பட்ட பிரச்சனை, அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க சேர்ந்து வாழ்கிறாங்க, இல்லை ஒன்றா கிணத்துல குதிச்சு சாகிறாங்க, தூக்கு போட்டு தொங்குறாங்க, அது அவங்க தனிப்பட்ட விஷயம், அவங்க குடும்ப பிரச்சனை. அதை வந்து பார்த்துக்கிட்டா நீங்கள் தயவு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அரசியலாக்காமல் உங்களுக்கு என்ன வேலை ஏங்க, இவங்க குடும்பத்தை பற்றி பேச வேலையே இல்லைங்களா? தமிழ்நாட்டில் அர்த்த விஷயங்கள் போயிட்டு இருக்கலாம். இருந்தால் பாருங்கள், ஒரு 2 வயசு பெண் குழந்தைய வந்து பார்த்துக்கிட்டா எனக்கு சொல்லவே வாய் கூசுதுங்க. அப்படி ஒரு இதை பண்ணி கொண்டு போட்டிருக்காங்க. எந்த கட்சிக்காரையும் தெரியல, எனக்கு நான் சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்டவங்களை வந்து அப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த நாய்களை பற்றி கடிங்க கொதறிங்க வேணும்னு சொல்லவே இல்லை. ஆனால் இது வந்து பார்த்துக்கிட்டா 25 வருஷமாக குப்பை கொட்டின ஒரு பொண்ணுக்கு தெரியாதா? கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி 2 பிள்ளைய பெற்று நான் வந்து பார்த்துக்கிட்டேன் இனிமேல் போக மாட்டேன்னா அவங்க என்ன கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருஷமாகதா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு இதுக்காண்டி போகிறாங்க அப்படின்ட்டு. ஏங்க 25 வருஷம் ஆகி போச்சுங்க. 25 வருஷம் கழித்து ஒரு பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டா எனக்கு ஒரு கூட வாழ பிடிக்கல சொல்லி மாற்றிக்கல அப்படின்னு நினைக்கும்போது அந்த பொண்ணோட மனசுக்கு அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தா உணர்வு கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். ஏன் இதே தான் டியூட் படம் சொல்லிச்சு, மஞ்சள் கயிறு கட்டுறதுக்கு வந்து பார்த்தா அந்த கைத்துக்கு வந்து பார்த்தா வேல்யூ கிடையாது, அந்த பொண்ணோட மனசுக்கு தான் ஃபீலிங்ஸுக்கு வந்து பார்த்தா வேல்யூன்னு சொல்லிச்சுல, அது அப்போ வந்து பார்த்தா ஆகும் சொன்னவங்க. இதே வந்து பார்த்தா நமக்கு பிடிச்ச நடிகருக்குன்னு வரும்போது ஏன் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது? கொஞ்சம் புரிஞ்சு யோசிச்சு பண்ணுங்கள். விர்ச்சுவல் வாரியர்ஸ் எனக்கு உங்கள் மேலே சரியான காண்டுங்க. ஏன்னா இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம்
எல்லா சேனல்லையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட்டாக நீங்கள் வீடியோலாம் போகிறீங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது. விஜய்க்காண்டி இத்தனை பேர் தன்னிறையாக சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல வைக்கிறாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் அவங்க கூட வாழ்ந்தவங்களே வந்து பார்த்துக்கிட்டா சும்மா ஒன்றா இருந்தவங்களே நீங்கள் வந்து பார்த்தா அவதூறாக பரப்புறது எனக்கு வந்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம தலைவரை சொல்லியிருக்கா அப்படி விஜய் சொல்லியிருக்கா அப்படி நீங்கள் என்னையை திட்டுனா தமிழ்நாடு மக்கள் திட்டின மாதிரி அப்படிங்கும்போது விஜய் கூட ஒன்றா இருந்த மனைவி அவங்க திட்டுறது நீங்கள் தலைவர் விஜய் திட்டுற மாதிரி தான். ஸோ அதனால் அதை வந்து பார்த்துக்கிட்டா நுப்பாட்டிட்டு கட்சி மூலியமாக கட்சி ரீதியாக தர்க்க ரீதியாக அடுத்த கட்சி என்ன பண்ணுது இந்த கட்சி என்ன பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் அதை வந்து பார்த்துக்கிட்டா பண்ணுங்க வைங்க தப்பு இல்லை. பட் ஆனால் அவங்களோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து தயவு செஞ்சு இதை அரசியல்படுத்தாமல் கட்சி ரீதியாக என்ன விஷயமோ பண்ணமோ அதை பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு 2-3 சேனல்லாம் பார்த்தேங்க. எனக்கு அந்த அந்த சேனலில் வந்து பார்த்துக்கிட்டா நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஜயோட ஃபேன் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். தர்பூசணி மாதிரி இருப்பான் சார். உருவ கேலி கிடையாது, பண்ணக்கூடாது. ஆனால் எனக்கு அவனை பார்க்கும்போது தர்பூசணி மாதிரி உருண்டையாக இருந்துக்கிட்டு அவன் சொல்கிறேன் விஜயோட மனைவி வந்து பார்த்துக்கிட்டா டிஎம்கேயோட கைகூலியாக மாறிட்டாங்க. அவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டா தூண்டி விட்டு இப்படி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அப்படி இப்படின்னு. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. தயவு பண்ணி நீங்கள் போடுற வீடியோ வந்து பார்த்துக்கிட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட மதிப்பு கொடுத்து உணவுக்கு மதிப்பு கொடுத்து அந்த பெண்ணை மதித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். இதை வந்து பார்த்தா அரசியல்படுத்தாமல் நீங்கள் கட்சி ரீதியாக தர்க்க ரீதியாக ஏடிஎம்கே என்ன தப்பு பண்ணுறாங்க, டிஎம்கே என்ன தப்பு பண்ணுறாங்க, நாம் தமிழர் கட்சி என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த ஃபாலோவில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. தவிர இந்த மாதிரி அவங்க டைவர்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை பற்றி ஃபாலோ பண்ணாமல் கட்சி ரீதியாக கட்சியான வேலையை மட்டும் பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். இது வந்து பார்த்துக்கிட்டா தேவையில்லாத ஒரு ஆணி. அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க, அது அவங்க குடும்ப விஷயங்க. குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்களோட குடும்ப விஷயத்தில் நம்ம மூக்கு நுழைக்கிறது நமக்கு தேவையில்லாத விஷயம். அதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா தயவு பண்ணி விருட்டு ஒதுக்கிட்டு உங்கள் வேலை என்ன, விஜய் என்ன ஜெயிக்க வைக்கிறதா, விஜய் நான் கோட்டு கேட்குறதா, அதை மட்டும் பாருங்கள். ஆன்லைனில் விஜய் சாரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாதம் எடிட் பண்ணி வீடியோ போட்டு இன்னமும் 10 பேரை கவர்ந்து இழுக்க முடியுமோ அந்த வேலையை பாருங்கள். தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா விஜய் கூட ஒன்றா 25 ஆண்டுகள் பயணித்த அவங்களோட மனைவியை வந்து பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் அவதூறாக பரப்புற அசிங்கமாக பேசுகிறத அவங்க டிஎம்கே அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு போகிறத தயவு பண்ணி நுப்பாட்டி அவங்களோட உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க, மரியாதை கொடுங்க. அப்புறம் ஒன்று இந்த நியூஸ் இப்போ வந்து ஏன் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அரசியல் இருக்குது. ஏன்னா 2 மாதம் எலெக்ஷன் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த 2 மாதம் எலெக்ஷன் வச்சுக்கிட்டு நியூஸ் சொல்லி வந்ததுக்கான காரணம் வந்து பார்த்துக்கிட்டா விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெண்கள் ஆதரவு இருக்குது. அந்த பெண்கள் ஆதரவை இப்படி வெளியிடும்போது வந்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம் குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டியும் நியூஸ் வெளியே வந்ததாக நான் நினைக்கிறேன். இதை வந்து பார்த்துக்கிட்டா 100% வந்து 100%ல் 80% பார்த்தீங்கன்னா சங்கீதாவோட உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க. 20% மட்டும் அரசியலாக பாருங்கள். இதுக்கு மட்டுமே சோறாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டா இன்னும் இடி ரெய்டு இருக்கும், கண்டிப்பாக வரும், வராமல் இருக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இதமாக இருக்கிறது கரூர் சிபிஐ விசாரணை. அதோட ரிசல்ட் வந்து பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக மார்ச் எண்டுக்குள்ளே வந்துடும். விஜய் தான் வந்து பார்த்தா குற்றவாளிங்கன்னு கண்டிப்பாக பதில் வரும். அப்படின்னா பதில் வர வைப்பாங்க. அதை வந்து பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நற்கரியை எதிர்கொள்ளுங்க. இது அவங்களோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து இதை வந்து பார்த்தா அவங்க தனிப்பட்ட விருப்பமாக பேசி முடிவு பண்ணிக்கிட்டோம். அதான் ஏப்ரல் சொல்லியிருக்காங்களே அதை என்ன பண்ணிட்டு போகிறாங்க. இது அவங்களோட குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் கட்சி விஷயத்தில் வந்து பார்த்துக்கிட்டா அடுத்து என்ன பண்ணலாம், சாரை எப்படி ஜெயிக்க வைக்கலாம், விஜய் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓட்டு கேட்கலாம். ஏன்னா அவர் இனிமேல் வந்து பார்த்துக்கிட்டா களத்துக்கு வரது வந்து பார்த்தா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு அப்புறம் அவர் மறுபடியும் மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். மீண்டு வருவா அப்படி கண்டிப்பாக ஆரம்பிக்க மாட்டார். ஆனால் ஒரு 2 வாரம் ஆகும் வெளியே வர்றதுக்கு. அந்த 2 வாரத்தில் வந்து பார்த்துக்கிட்டா அந்த மாதம் குறைய விடாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவருக்கு வந்து பார்த்துக்கிட்டா அவர் நின்று பேச என்ன வருமோ அதை ஃபீலிங் கொண்டு வரக்கான வேலையை பாருங்கள். தயவு பண்ணி இந்த மாதிரி மனைவியை வந்து பார்த்தா திமுக இயக்குதுங்கிற மாதிரி பேசாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நானும் வந்து பார்த்துக்கிட்டா இந்த எலெக்ஷனில் டிவிக்கு ஓட்டு போட போகிறேன். ஓப்பனாக சொல்லிட்டேன், என்னோடய ஓட்டு டிவிக்கு தான். அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ பார்க்குற அதர் கட்சி ஃபேன்ஸ் நீங்கள் எப்படிமா எடுத்துக்கங்க, என்னோடய ஓட்டு டிவிக்கு தான். ஆனால் ஆன்லைனில் பார்க்கும்போது இந்த மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ்லேயே டிவிக்கு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தா அப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. யூடியூப்பில் வந்து பார்த்துக்கிட்டா நான் சொன்ன அந்த வாட்டர்மேன் சொன்ன பார்த்தீங்களா தர்பூசணி பழம்ல, அவர் வந்து பார்த்தா அந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷன் ஒரு சேனல் வச்சுருக்கா. அப்படி அவர் சொன்னதெல்லாம் நான் கேட்கும்போது நடா இந்தளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா தற்கொலையாக பேசுகிறானே எனக்கு தோணுச்சு. ஏன்னா விஜய் ஃபேன் அப்படி தான் சொல்கிறாங்க, அப்படியே இருந்துச்சு. ஏன்னா நீ பெரிய விஜய் ஃபேன் விஜய் சொல்கிறீல்ல, அதை சொன்னி ஒரு வாரம் சொன்னால் அப்படி விஜய் வந்து பார்த்து விஜயோட மனைவி வந்து பார்த்தா அவங்க சந்தேகப்படுறாங்க, அதனால தான் பார்த்தா எல்லா படம் ஷூட்டிங்க்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்ன பார்த்தியா. எப்போ ஒரு மனைவி வந்து பார்த்து ஷூட்டிங் பார்த்து என்னப்பா தப்பு.
கல்யாணம் ஆன புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட்டி போகல தப்புன்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும்ல. சரி ஓகே மாறிப்பாங்களே. அதை வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுறாங்கன்னு சொன்னேன் பார்த்தியா? அது ரொம்ப தப்பு ப்ரோ. கொஞ்சம் மாற்றிக்கங்க ப்ரோ. தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசி பண்ணணும்னு சொல்லிட்டானே. அது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அதை நான் ரிவென்ஸ் வாங்கிக்கிறேன். மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் நீங்கள் அப்படி சொன்னது எனக்கு தப்பாக இருந்துச்சு ப்ரோ. விஜயை திட்டினா தமிழ்நாடு திட்டின மாதிரி தான். விஜயோட மனைவி திட்டினாலும் நீங்கள் விஜய் திட்டின மாதிரி தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பர்சனலாக இப்போ ஒதுக்கி வச்சுட்டு கட்சிக்கு ரீதியாக என்ன வேலை பார்க்குறியோ அதை பாருங்கள். நம்மளோட இலக்கு 2026 விஜய் என்னென்னு பார்த்தா சிஎம் ஆகணும். அதை மட்டும் பார்ப்போமே தவிர இந்த மாதிரி வந்து பார்த்தா இந்த மாதிரி விஷயங்களுக்கு போக வேணாம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தா டைவர்ஸுங்கிறது நார்மலான விஷயம் ஆகி போச்சு. இன்றைக்கி டைவர்ஸுங்கிறது எல்லா இடத்துலையும் நார்மலான குடும்பத்தை ஒரு இதாக நான் ஆகி போனதுனால அதை ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த விஷயத்த பாருங்கள். கட்சி ரீதியான வேலையை பாருங்கள். இந்த விஷயத்தை ஒதுக்கிட்டு எல்லா கட்சிக்குமே நான் சொல்லி ஒன்றே இதில் வந்து பார்த்தா சில அரசியல் கட்சிக்காரர் வந்து பார்த்துக்கிட்டால் டீசெண்டாக முடிச்சிருக்காங்க. அது விஷயம் பார்த்தா கண்டிப்பாக அண்ணாமலை சார் ஆகட்டும், சாட்டை துறைமுகன் ஆகட்டும், அவரெல்லாம் பார்த்தா ரொம்ப டீசெண்டாக பாலிஸாக பேசிவிட்டு பின்னாடி பார்த்தீங்க கக்கிருக்கு. அப்படி கக்காமலாம் இல்லை, பின்னாடி பார்த்தா கக்கிட்டு போயிருக்கா. அப்படி மேலோட்டம் போயிருக்கா. அப்படி அவங்களாம் பார்த்தா நன்றிகள் பல. இதே மாதிரி டீசெண்டான ஆள் பாலிடிக்ஸ் பண்ணுங்கள். அவங்க கேட்கக்கூடிய தர்க்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லுங்கள். அரசியல் ரீதியாக பதில் சொல்லுங்கள். பர்சனலாக ஒதுக்கி வச்சுட்டு வேலையை பார்ப்பீங்க அப்படி நான் நம்புகிறேன். இனிமேல் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோ நான் டைப் பண்ணுறேன். ஏன்னா சில பல தவிர்க்க முடியாத காரணங்களால் கடந்த ஒரு 25 நாளாக வீடியோ போட முடியல. இனிமேல் வந்து பார்த்தா உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வரும். அதுக்கு நான் பொறுப்பு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.